உலகத்திலேயே அதிக எண்ணெய் இருக்கும் நாடு வெனிசுலா. ஆனா அதை பயன்படுத்த முடியலன்னா நம்புவீங்களா? வெனிசுலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியம். சவுதி அரேபியாவையும் கடந்து 300 பில்லியன் பேரல்கள் இருக்கு. ஆனா அந்த எண்ணெய் எளிதா பயன்படுத்த முடியாது. காரணம் ஒன்று, இது ஹெவி க்ரூட் ஆயில், அதாவது தார் மாதிரி கெட்டியான எண்ணெய். அதை எடுக்கவும் சுத்திகரிப்பு பண்ணவும் மிகவும் கஷ்டம். காரணம் 2, அதிக சல்ஃபர், அதனால் பாலிவேஷன் அதிகம். சாதாரண ரிஃபைனரிகளால் இதை ப்ராசஸ் செய்ய முடியாது. காரணம் 3, சிறப்பு தொழில்நுட்பம் தேவை. இந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக்க மேம்பட்ட சுத்திகரிப்பு நிலையம்தான் வேண்டும். அது எல்லா நாடுகளுக்கும் கிடையாது. மேலும் அமெரிக்கா விதித்த தடைகள் காரணமாக இந்த எண்ணெயை எக்ஸ்போர்ட் செய்யவும் முடியவில்லை. சுத்திகரிப்பு செய்ய தேவையான கெமிக்கல்ஸ் கூட வெளிநாடுகளிலிருந்து வாங்க முடியாத நிலை. அதனால்தான் அதிகமான எண்ணெய் இருந்தாலும் வெனிசுலா உற்பத்தி ஒரு நாளுக்கு 1 மில்லியன் பீப்பாய்க்கும் கீழேதான் உள்ளது. இப்போ கூட பல சுத்திகரிப்பு ஆலைகள் இதை வாங்க தயங்குகிறது. ஏனெனில் ப்ராசஸிங் காஸ்ட் அதிகம். ஆனா இன்னும் பெரிய கேள்வி, உலகத்திலேயே அதிக எண்ணெய் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நாடு எப்படி இப்படிப்பட்ட நிலைக்கு வந்தது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.